ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஆவியில் வேக வைத்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதில் வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் மஞ்சக்கருவை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் அரை கப் எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 70 கிராம் அளவுக்கு மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த வெள்ளைக்கருவை போட்டுட்டு இது நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். நான் மீடியம் டு ஹை ஸ்பீடில் வச்சு தான் இது நல்லா பீட் பண்ணியிருக்கேன். முதல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதில் பவுட்ரு பண்ண சீனி சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். நான் இங்கே 50 கிராம் அளவுக்கு, அதாவது 1/8 கப் அளவுக்கு சீனி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ 2வது தடவை நான் சீனி சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ மிச்சம் இருக்கிற பவுடர் பண்ண சீனியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இது 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற மைதா மாவு மிக்சரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இந்த கலவையை நம்ம ஏற்கனவே வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. நாம் இதில் முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணி சேர்த்ததுனால இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவும் தேவையில்லை. அது சேர்க்காமலேயே கேக் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறமா இது ஒரு அலுமினியம் கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். நான் இங்கே ஆரஞ்சு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் நெய் தடவி வச்சுருந்தேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு ஊற்றிட்டு இது வேக வச்சுக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ இதில் ஒரு தட்டு போட்டுட்டு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை வச்சுட்டு அது மேலே ஒரு மூடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தை மூடிட்டு ஃப்ளேமை மீடியம் டு ஹை வச்சுட்டு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் இது நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 30 நிமிஷம் போல் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது ஒரு குச்சி வச்சு இப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இப்போ இது நல்லா வெந்துட்டு இப்போ நாம் இது வெளியே எடுத்து வச்சுட்டு லைட்டாக ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நாம் இது டீமோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.